அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் நேற்று புதுசாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருப்பீங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆரணியில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னால் வேம்புலியம்மன் கோவில் திருவிழா. சின்ன வயசுலேருந்து அந்த ஆடியோ ரெக்கார்ட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டு அந்த திருவிழாவில் பழக்கம். அதில் பார்த்திங்கன்னா அப்பா நிறைய எல்லா ஆரணியில் இருக்கிற நிறைய ஊரோட விளம்பரம்லாம் வரும். அப்போது அப்பாவோட பேர் அதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால் அதை நான் தான் எழுதி அதை கொடுத்துருந்தேன். அந்த வாய்ஸ் கேட்கும் போது நானே என்னை மெய் மறந்து அதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம அப்பா பேர் அதில் வரும்போது அது ஒரு சந்தோஷமே தனி. சரி, நம்ம அனுபவித்த அந்த சந்தோஷத்தை என்னுடைய சொந்தங்களாகிய கூடவும் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நேற்று போட்டிருந்தேன். என்னோடய வாய்ஸில் தான் எப்போவுமே போடுவேன். இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் போட மாட்டேன். சரி, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருந்தேன். இன்னைக்கு நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றம் பார்த்தீங்கன்னா கலம்பூர் பக்கத்தில் கஸ்தம்பாடி, தனுஷ் நாடக மன்றம் திண்டிவனம் பக்கத்தில் மானூர், சிவஸ்ரீ நாடக மன்றம் சேத்பட் அடுத்த பெருநகர், நந்தினி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த ஐசூர், விசாலாட்சி நாடக மன்றம் அம்மூர் அடுத்த வேலம், கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த லாடவரம், சக்தி கணபதி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த அனுமன் தண்டலம், கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் இன்னைக்கு லாடவரம் ஆற்காடு பக்கத்தில் குக்குண்டி லாடவரம், மதிமுக பாஞ்சாலி கலவை அடுத்த பின்னத்தாங்கல், திருவலம் அசோக் நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த ராந்தம் கொரட்டூர், வெற்றி நாடக மன்றம் வளவனூர் பக்கத்தில் சட்டுவந்தாங்கல், வேலன் நாடக மன்றம் சென்னை அடுத்த தரமணி. அப்புறம் சென்னை பக்கத்தில் போடுற பதிவுலாம் ரொம்ப ரசிகர்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பதிவில் பார்த்துருந்தேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு கொடுக்குற அந்த அட்ரஸ் வச்சு ஃபோன் நம்பர் வச்சு தான் நம்ம கலைஞர்களும் அங்கே போய் அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்களா. அதனால எனக்கு அந்த ஏரியா டீட்டெயில்ஸை என்னால் சரியாக சொல்ல முடியல. இன்றைக்கி விட்டுருங்க. நாளையிலேருந்து நான் போடுற பதிவு சென்னை பதிவுலாம் நான் முன்னாடியே அந்த ஊருக்காரங்க கிட்ட கேட்டு அந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். சாரி. அப்புறம் அருள்ஜோதி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த செங்காடு மோட்டூர், சிவசக்தி நாடக மன்றம் தீவனூர் அடுத்த வெங்கந்தூர், கந்தவேல் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த பாகவலி, ஏகாத்தம்மன் நாடக மன்றம் கேலூர் அடுத்த துறிஞ்சிக்குப்பம், லாவண்யா நாடக மன்றம் சூனாம்பேடு அடுத்த வெண்ணாங்குப்பட்டு, முத்துமாரியம்மன் நாடக மன்றம் காட்பாடி அடுத்த விழுந்தாங்கால், கலைவாணி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த சிறுங்கட்டூர், வாணி நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த வெள்ளூர், சிவாஜி 1 நாடக மன்றம் திமிரி அடுத்த சின்ன உப்புப்பேட்டை, சிவாஜி 2 நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த சோகத்தூர், சுகந்தி நாடக மன்றம் பாண்டி லைனில் கோலியனூர் அடுத்த கணிசப்பாக்கம், ஆரணி வள்ளி நாடக மன்றம் சேட்பட் அடுத்த பெரிய கொழப்பலூர், பூவரசன் நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த அழிவிடை தாங்கி, சுமதி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த பெரிய மோட்டுகுடிசை, தனம் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த அனந்தலை, ஜெயலட்சுமி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த அண்டப்பட்டு, செம்பருத்தி நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த கரிவேடு பழைய காலனி, பத்மா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த ராஜம்புலியூர், சுந்தர் நாடக மன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த திருப்பார்கடல், குரு நாடக மன்றம் உளுந்தூர்பேட்டை அடுத்த ஆரியநத்தம், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த கீழ்கஞ்சாங்குழி, வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் பாலு செட்டி சத்திரம் அடுத்த பெரும்புலிப்பாக்கம், துர்காதேவி நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த சுமங்கலி, சக்தி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கலம்பூரான் கொட்டாய், முத்தாலம்மன் நாடக மன்றம் ஆரணி அடுத்த பனையூர், சபரி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த மன்சூராபாத், வினிதா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த வெள்ளையம்பட்டு, துளசி நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த மலையாம்பட்டு, பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் சேட்பட் அடுத்த இந்திரவனம், வட இலுப்பை பரணி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த இரும்பேடு. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.